நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஜோதிட விதி தான். ஓகேவா? ஸோ ஜோதிடத்தில் விதிகள் நிறைய இருக்குதுங்க. அதில் ஒரு விதி பாவத் பாவ விதி. பாவத் பாவ விதினா என்ன சார்? விதி அப்படிங்கிறது ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த ஃபார்முலா நிறைய இருக்குது ஜோதிடத்தில். இதெல்லாம் எதுக்கு சார் நம்ம சொல்கிறோம்? எதுக்கு இந்த விதி வருது? பலன் எடுக்கிறதுக்கு வருது. இப்போ ஒரு ஜாதகத்தில் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்? ஜாதகம் நல்லா இருக்கா கெட்டா இருக்கான்னு பார்க்குறது கிடையாது. பலன் நல்லதா கெட்டதா, இப்போ அவருக்கு என்ன சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது, இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அப்போ அந்த ஜாதகத்தில் எந்தெந்த டூல்ஸை வச்சு நம்ம பார்க்குறோம்? ஒரு ஸ்பேனரு, ஸ்க்ரூ ட்ரைவரு, ஏதோ ஒரு நெட்டு போல்ட்டு, ஸோ சம்திங் யூஸ் பண்ணி அதை கலட்டி மாட்டி ஒரு பலனை எடுக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு டூல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த விதி ஃபார்முலா. அதில் ஒரு டூல்ஸ் விதி அப்படிங்கிறது தான் இந்த பாவத் பாவ விதி. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸோ பாருங்கள். ஸோ முதலாவதாக பாவத் பாவ விதி அப்படின்னா, ஒரு பாவத்துக்கு பாவகாதிபதி இப்போ இப்படி வச்சுக்கோமே, மீன லக்னம், லக்னாதிபதி யார்? குரு. இந்த லக்னாதிபதி குரு இந்த பாவகத்திற்கு 5, 9 இப்படி இருந்தாருன்னா, இந்த இடத்துல இந்த குரு இந்த வீட்டுக்கு இங்கே இருக்கார் சார், இல்லை இங்கே இருக்கார் சார் அப்படின்னா இது மறையிலன்னு அர்த்தம். இந்த கிரகம், இந்த குரு இந்த இந்த லக்னம் அப்படிங்கிற வீட்டுக்கு மறையல. இது ஒரு பாயிண்ட். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதே லக்னத்துக்கு இந்த 1ஆம் வீட்டுக்கு இந்த வீட்டின் அதிபதி குரு இங்கே நிற்கிறாரு, இங்கே நிற்கிறாரு, இங்கே நிற்கிறார். அதாவது 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல நிற்கிறார். இப்படி இருந்தாலும் இந்த குரு இந்த பாவகத்துக்கு மறையல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது 2வது பாயிண்ட். அடுத்தது, லக்னத்துக்கு இந்த வீட்டின் அதிபதி குரு இந்த வீட்டுக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். சரிங்களா? இப்படி போயிட்டார் அப்படின்னா இது மறைவு ஸ்தானங்கள்னு சொல்கிறோம். 3, 6, 8, 12. இப்போ இந்த குரு இந்த இடத்துல உட்காந்துருக்காரு, அல்லது இந்த இடத்துல உட்காந்துருக்காரு, இந்த இடத்துல உட்காந்துருக்கார், இந்த இடத்துல உட்காந்துருக்கார் அப்படின்னா இந்தோடைய லக்னம் என்ற இந்த பாவகத்திற்கு இந்த இடத்துல போய் 3ஆம் இடத்துல போய் மறைகிறார், 6ஆம் இடத்துல போய் மறைகிறார், 8ஆம் இடத்துல போய் மறைகிறார், 12ஆம் இடத்துல போய் மறைகிறார் அப்படின்னா இந்த பாவகத்திற்கு இந்த பாவக அதிபதி குரு மறைவு ஸ்தானில் போய் மறையுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது லக்னம் அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிட்டோம். இதை நீங்கள் இப்போ இந்த லக்னம்னு வச்சிங்க. இப்போ இந்த லக்னம் செவ்வாய், இது 2ஆம் வீடு. சரிங்களா? இந்த அதிபதி யார்? செவ்வாய். இப்போ நான் அதே சொன்ன பலன் தான் அப்படியே. இந்த செவ்வாய் இந்த பாவகத்திற்கு 1, 2, 3, 4, 5ஆம் இடத்தில் 6, 7, 8, 9 இந்த பாவகத்துக்கு 9ஆம் இடத்தில் இருந்தால் மறையல. 1, 2, 3, 4 செவ்வாய் 4ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில் மறையல. அப்போ எங்கே மறையிறாரு? பாவத் பாவத்துக்கு 3ல் செவ்வாய், பாவத் பாவத்துக்கு 6ல் செவ்வாய், பாவத் பாவத்துக்கு 8ல் செவ்வாய், பாவத் பாவத்துக்கு 12ல் செவ்வாய். அப்போ இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள். ஓகேவா? இப்போ மறைஞ்சாலும் இந்த லக்னத்திற்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்குது, இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்குது, இந்த லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. இப்படி இருந்தாலும் அது மறைவு இல்லை. ஓகேவா? ஆனால் பாவத் பாவத்துக்கு இந்த செவ்வாய் மறைஞ்சிட்டாரு, பாவத் பாவத்துக்கு செவ்வாய் மறைஞ்சிட்டாரு. குழப்புற மாதிரி இருக்கா? இப்போ பாருங்கள், லக்னங்கிறது முதல் வீடு, லக்னத்துலேருந்து இப்போ நம்ம செவ்வாயை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா செவ்வாய் தான் முதல் வீடுன்னு எடுத்துக்கணும். இந்த செவ்வாயினுடைய வீட்டிற்கு 6ஆம் வீடு, லக்னத்துக்கு 7ஆம் வீடு, செவ்வாய்க்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் நிற்கிறார். இந்த பாவகத்திற்கு 6ஆம் வீட்டில், இந்த பாவகத்திற்கு 8ஆம் வீட்டில் அப்படின்னா இது பாவத் பாவ விதிக்கு அந்த பாவகாதிபதி 6, 8, 12 மறையுது.
அப்படின்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? லக்னத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கணும். இப்படி மறையும் பட்சத்தில் அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியோ உச்சமோ ஆனால் அதுக்கு பேர் மறைவு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி? இப்போ பாருங்கள், அதே மீன லக்னம், உங்களை போட்டு குழப்பவே இல்லை, அதே செவ்வாய், சரிங்களா, 2ஆம் வீட்டின் அதிபதி. ஓகேவா? இந்த 2ஆம் வீட்டின் அதிபதி, இந்த இடத்துல செவ்வாய் இல்லை, இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய்ன்னு சொல்கிறதுக்காக போட்டிருக்கேன். அந்த செவ்வாய் 2க்கு 8ஆம் வீடு இதானே. இப்போ இந்த 2ஆம் வீடு 1 2 3 4 5 6 7 8. அப்போ இந்த பாவகத்துக்கு இந்த பாவகத்துக்கு செவ்வாய் 8ஆம் வீட்டில் மறைகிறார். அதான ஆன்சர். ஆனால் இந்த வீட்டில் செவ்வாய் யார் சார்? ஆட்சி. அப்போ இந்த இடத்துல செவ்வாய் மறையல. அப்போ இங்கே பாவ விதி, பாவகத்திற்கு அந்த பாவகாதிபதி 6 8 12 மறைஞ்சிச்சுன்னா பலனை செய்யாதுன்னு தான் அர்த்தம். விதி விலக்கு எப்படி வந்துச்சு? பாவத்துக்கு செவ்வாய் மறைஞ்சாலும் அந்த வீட்டின் அந்த கிரகம் ஆட்சியா உச்சமா அப்படின்னா அது மறைவு கிடையாது, பலனை செய்யும். இப்படித்தான் பாவ விதி பலனை செய்யும் சரின்னு சொல்ல முடியும். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு உதாரணம், விருச்சிக லக்னம். 6ஆம் பாவக அதிபதி யார்? சரி, 8ஆம் பாவக அதிபதி யார்? புதன். ஓகேவா? புதன். இவர் லக்னத்தில் உட்காந்துருக்கார் சார். இப்போ இந்த புதன் மறைஞ்சிருச்சா அப்படின்னா இந்த வீடு 8ஆம் வீட்டோட பலன், 8ஆம் வீடுங்கிறது 1 2 3 4 5 6 மறைஞ்சிருச்சே. புதன் தன்னுடைய பாவகத்திற்கு 6 8 12 சொல்லக்கூடிய 6ஆம் இடம் மறைவுஸ்தானம், 6ஆம் இடம் லக்னம். ஸோ அப்போ அதில் வந்து உட்காந்துக்கிச்சு புதன். அப்போ இந்த பாவகத்தோட பலனை செய்யாது. அதான ஆன்சர். ஓகேவா? சரி, இது பண்ணுமா பண்ணாதான்? இந்த வீட்டில் புதன் யார் சார்? திக்பலம், ஆட்சி நிலைக்கு வந்துடுறாரு. இப்போ விதி விலக்கு என்ன ஆகுது? பாவ விதியின் அடிப்படையில் ஒரு கிரகம் தன் பாவகத்திற்கு 6 8 12 மறைஞ்சாலும் அந்த கிரகம் ஆட்சியா உச்சமா அதற்கேற்றார் பலம், எந்தெந்த பலம் இருக்கோ, ஷட்பலங்கள் என்னென்ன இருக்கோ, திக்பலம் வர்க்கோத்துவம் சம்திங் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அடிப்படையில் இருந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஆட்சி நிலையில் நிற்கிறார். இந்த இடத்துல திக்பலம், சுயசாரம், கேட்ட நட்சத்திரத்தில் உட்காந்துட்டார், சுயசாரம் இன்னும் பலமாயிட்டார். அப்போ இந்த இடத்துல புதன் 8ஆம் பாவகத்திற்கு 6இல் மறைந்து 8ஆம் வீட்டோட பலன் செய்யாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தில் புதன் திக்பலமாகிறார். கேட்ட நட்சத்திரம் சுயசாரத்தில் உட்காந்துருக்கார், அப்போ அதிபலமாயிடுறார் புதன். புதன் அப்போ என்ன பண்ணுவார்? இந்த ஜாதகத்துக்கு கெடுதலை கொடுப்பார். எஸ், கெடுதலை கொடுப்பார். வேற என்ன நன்மை கொடுப்பார்? கல்வியை கொடுப்பார். அப்போ கல்வி செல்வத்தை கொடுப்பார். 8ஆம் வீட்டின் வழியாக கெடுதலையும் கொடுப்பார். அப்போ இதுக்கு என்ன விதிவிலக்கு? 8ஆம் வீடும் சுபத்துவமாகணும். இப்போ இந்த இடத்துல குரு போடுங்க. குருவினுடைய பார்வை 8ஆம் வீட்டுக்கு விழுவுதா? இப்போ இந்த ஜாதகத்துக்கு புதன் 8ஆம் இடத்தின் வழியாக நன்மையும் உண்டு. இப்போ புதன் திசை கெடுதலை கொடுக்காது. புதனுடைய 8ஆம் ஆதிபத்தியம் நன்மையை கொடுக்கும். 8ஆம் இடங்கிறதுன வெளிநாடு, புதன்கிறதுன கல்வி, சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ அப்போ கல்விக்காக அண்ட் தென் சாஃப்ட்வேர் ஜாபுக்காக வெளிநாடு செல்கிறார். போய் நல்ல பணம் சம்பாதிக்கிறார், அங்கே குடும்பத்தை வச்சுக்கிறாரு. இங்கே கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போய் நல்லபடியாக ரன் பண்ணுறாரு. ஏன் குடும்ப பாவகாதிபதி குரு பார்க்குறார், தனகாரகன் குரு பார்க்குறார். ஸோ இப்படி தான் பலன்கள் நடக்கும். இது ஒரு விதி சார், பாவ விதின்னு. இது இப்படி தான் நடக்கும். இந்த ஒரு டூல்ஸை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் வச்சு பார்த்துட்டோம்னா அந்த கிரகம் பலமாக இருக்கா இல்லையா, நன்மை தருமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விதி, பாவ விதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எத்தனை பேருக்கு புரியணும்னு தெரியல. ஸோ புரிஞ்சிருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புரியலைன்னா எந்த இடத்துல புரியலை அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷனில். சரிங்களா? ஸோ இது போன்ற வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ஓகேவா? ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.